இந்த பரிகாரம் எதுக்குன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு, மனைவி பேச்ச கணவன் கேட்கறதுக்கு, கனைவி பேச்ச மனைவி கேட்கறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்க 2 பேத்தோட பேச்ச சரின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டாலே அங்க பாதி விஷயம் வந்து பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறமா அவங்க டிஸ்கஸ் பண்ணி என்ன வேணாலும் முடிவு எடுக்கட்டும். முதல்ல லிசனிங் கெப்பாசிட்டி இருக்கணும்ல, அது இருந்தாதான் இந்த இடத்துல சண்டை வராதுன்றத எல்லாருமே காமனா புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல இந்த பரிகாரங்கள் டிவைன்லி கனெக்ட் ஆகும். அந்த அதிர்ஷ்டம் சில நேரத்துல வந்து நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற எண்ணங்கள்லாம் மாறி, ஓகே இவங்க சொல்றதும் நம்ம கேட்போம், ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு நம்மளை அறியாமலே நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ்க்கு இந்த பரிகாரம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னா, இது வந்து லவ் மேரேஜ்க்குமே வந்து இந்த ரெமெடி லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஏதோ ஒரு விஷயங்கள்னால தடைகள் ஆயிட்டே இருக்கு, அந்த லவ் மேரேஜும் சக்சஸ் ஆகணும்ன்றதுக்கு இந்த பரிகாரம் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு பேலீஃப்ல பார்ட்னர் 2 பேர்த்தோ ஹஸ்பண்டோட பேரு, ஒய்ஃபோட பேரு, இல்ல அவங்களோட லவ்வரோட பேரு, அவங்களோட பேரு, இந்த 2 அவங்கவுங்க பார்ட்னர்ஸோட நேமை எழுதி, இந்த 2 பேர்த்தோட எழுதியிருக்க பேரும் எப்பவுமே இணைஞ்சிருக்கணும், எப்பவுமே இவங்க சண்டை இல்லாம இருக்கணும், எப்பவுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும், லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற வேண்டுதல் வச்சு இதை வந்து ஃப்ளோவிங் வாட்டர்ல விடணும், ஓடுற தண்ணியில விடணும். அது ஆத்துல விட்டாலும் ஓகே, ஓடுற தண்ணி எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல இந்த வெற்றிலை வந்து விடணும். 2 வெற்றிலையில ஒரு வெற்றிலையில ஒருத்தரோட நேம், பார்ட்னர் ஹஸ்பண்டோட நேம், இன்னொரு வெற்றிலையில ஒய்ஃபோட நேம், 2யும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பச்சை கலர் நூல்ல எழுதிடணும். அதாவது ஒன்ல ஹஸ்பண்டோட நேம் எழுதிடணும், ஒன்ல ஒய்ஃபோட நேம் எழுதிடணும். இது எழுதிட்டு கிரீன் கலர் நூல் அதுல வந்து கட்டிட்டு, இத வந்து இந்த மாதிரி இப்படி கிரீன் கலர் நூல்ல கட்டிட்டு உங்களோட வீட்டுல சாமி படம் வச்சிருக்கிற இடத்துக்கு பின்புறமா வச்சிருங்க. 21 days அந்த இடத்துலயே இருக்கட்டும். இவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் போய் 2 பேருக்கும் அந்த இடத்துல நல்ல அக்செப்டன்ஸ் இருக்கும், 2 பேருக்குள்ளேயும் வந்து சுமூகமான உறவு முறை இருக்கும். ஓகே, இப்ப வந்து அவங்க கூட வந்து சேர முடியாம இருக்காங்க, தூரமா இருக்காங்க, ஏதோ ஒரு சில காரணங்கள்னால பேசாம இருக்காங்க, அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கு, அவங்களோட பார்ட்னர் கூட திருப்பி இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கொஞ்சம் வெத்தலை வந்து நீங்க வாங்கிட்டு, அந்த வெத்தலை கூட ரோஸ் மலர்கள், ரோஸ் ஃப்ளவர்ஸை வந்து அது கூட வச்சு ஃப்ரைடே அன்னைக்கு கோயில்ல போய் கொடுத்த வெத்தலையும் ரோஸ் கலர்ல இருக்க ஃப்ளவர்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, இல்ல ரோஸ் வச்சீங்கன்னாலும் சரி வச்சு உங்களோட 2 பேத்தோட பேர்லயும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு 2 பேருக்கும் சீக்கிரமா பேச்சுவார்த்தை பெட்டரா இருக்க ஆரம்பிக்கும். இப்ப வந்து ஒரு வீட்டுல தான் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க அந்த கணவன் மனைவிகள் வந்து ஒரு இடத்துலதான் இருக்கீங்க, டெய்லியும் தான் பாத்துக்கிறீங்க, ஆனா நல்ல ஒரு பேச்சுவார்த்தை வந்து நல்லால, ஏதாவது ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கு, ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் ஏற்பட மாட்டேங்குது. அப்படின்ற பட்சத்துல ஒரு வெத்தலையில உங்களோட பேரு, உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களோட பேரை எழுதிட்டு ஒரு 5 minutes உட்காந்து ஒரு மெடிடேட் பண்ணுங்க. அந்த வெத்தலைய கையில வச்சு உங்க 2 பேரும் வந்து ஹாப்பியா இருக்கணும், நீங்க பேசுறத அவங்க கேட்கணும், அவங்க பேசுறத நீங்க கேட்கணும், 2 பேருக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாம இருக்கணும், வேற யாருனாலையும் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிட்டு இந்த வெத்தலைய உங்களோட பெட்டுக்கு, தூங்குற பெட்டுக்கு அடியில வச்சிருங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க வந்து வார்த்தைகள்னால உங்களோட பார்ட்னர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியலனாலும் இந்த வைப்ரேஷன்ல அந்த இடத்துல மாற்றங்கள் அவங்க கிட்ட ஏற்பட ஆரம்பிக்கும்.
ஓகே ஓகே, இந்த ரெமெடிஸ்லாம் நீங்க பண்ணி பாருங்க. இதுவே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது எல்லாமே பண்ண முடியலன்னா கூட ஒரு 2 ரெமெடிஸாவது இதுல இருந்து பண்ணி பாருங்க, கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். தேங்க்யூ.